அனைவருக்கும் வணக்கம். உலகத்துல அன்றாடம் நம்ம பயன்படுத்துற பொருள்லாம் எப்படி அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதே சமயத்துல இங்க சிமெண்ட் மற்றும் உப்புலாம் எப்படி தயார் பண்றாங்க அப்படின்னு பலவிதமான தொழில்நுட்பத்தோட இவங்க தயார் பண்றத பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால அந்த வீடியோ செம்மையா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் வீடியோ பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உப்புல்லா பண்டம் குப்பையிலன்னு சொல்லுவாங்க. அதே போல பில்டிங்க்கு வலிமை கொடுக்கறது நம்ம சிமெண்ட் தான். இப்போ பாருங்க இந்த உப்பை எப்படி தயார் பண்றாங்க பாருங்க. பொதுவாக உணவில் உப்பு இல்லைன்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது. இன்னைக்கு நேற்று இல்லை, இது பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே உப்பை அந்த அளவுக்கு பயன்படுத்திருக்குங்க. உப்பு விவசாயம் எப்படி பண்ணுறாங்களோ அதே போல தான் இங்கே உப்பு தயாரிப்பிலும் ஈடுபடுறாங்க. அதே போல் நம்ம நினைக்கிற மாதிரி உப்பு சுத்தமாக தயாரிப்பாங்க அப்படின்னு, ஆனாலும் உப்பு தயாரிக்கிற இடத்துல சுத்தமாக இருக்க முடியாது. முதல்ல கடல் தண்ணியை இந்த மாதிரி பாத்தியா பெரிய பெரிய நிலவரப்புகளில் கட்டிடுவாங்க. இந்த நிலவரப்பில் கட்டின பிறகு விட்ட தண்ணி எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா ஆவியாகி போயிட்டு அந்த உப்பு மட்டும், அதாவது உப்பு கரைசல் மட்டும் தேங்கி நிற்கும். இதுதான் கொஞ்சம் ஆவியாகி இதுதான் கடைசியில் உப்பா மாறுறது. இப்படி தான் கொஞ்ச நாள் கழிச்சு அனைத்து தண்ணியும் ஆவியாகி மேலே போன பிறகு உப்பு இவங்களுக்கு கலெக்ட் ஆயிரும். அதுக்கு பிறகு நல்லா காஞ்ச பிறகு சுரண்ட ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் உப்பு கூட்டி ஆள்றது. இப்படி தான் உப்பு பெரிய பெரிய கட்டிகளாக இருக்கும். இதுதான் அப்படியே பக்கத்தில் உள்ள தொழிற்சாலைக்கு கொண்டு போயிட்டு அதை எப்படி இவங்க உப்பு அழகாக தயாரித்து பாக்கெட் பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்கும் போதே செம்ம ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா முதல்ல எடுத்த உடனே இப்படிலாம் வந்துடாது. ஏன்னா வரும்போதே நல்ல ஈரப்பத்தோடு தான் வரும். காய வச்சு அழகாக அவங்க தொழிற்சாலைகளில் உப்பு தயார் பண்ணுறாங்க. அதுலேயே அவங்க சுத்தப்படுத்தி இது எப்படி நைஸ் உப்பாக மாற்றுறாங்க பாருங்கள். அந்த உப்புலேயே லைட்டாக வாட்டர் விட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய மிஷினில் விட்டு அரைப்பாங்க. அரைச்சிட்டு அதை எப்படி வெளில வருது பாருங்க. பிரமிக்கிற அளவுக்கு வேற லெவலில் இருக்கும். ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்கு உண்டான மூலப்பொருளை கலந்து அவ்வளோ சக்தி மிகுந்த உப்பா மாற்றுவாங்க. இப்படி தான் உப்பு தயாரிப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. தொழிற்சாலைகளும் இப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. கல்லுப்பு ஒரு பக்கம் வந்திருக்கும், நைஸ் உப்பு ஒரு பக்கம் வந்திருக்கும். இப்படி தான் தயாரித்து அதுக்கு பிறகு எப்படி பேக்கேஜ் பண்ணுறாங்க பாருங்க. சின்ன சின்ன பேக்கேஜா இந்த மாதிரி மிஷினரியிலேருந்து பண்ணுவாங்க. இதே சமயத்தில் இது பெரிய பெரிய தொழிற்சாலைகளில், ஃபேக்ட்ரியில், பெரிய பெரிய கம்பெனிங்க இந்த மாதிரி பண்ணும். அதே நேரத்தில் மனிதர்கள் கையால் பேக்கெட் பண்ணுறதும் இருக்குது. இப்படி தான் இவங்க பண்ணுறாங்க. இதை பாருங்கள், டாட்டா உப்பு எப்படி கையால் பேக்கேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். இதுவும் அந்தளவுக்கு தரமாக தான் இவங்க தயார் பண்ணுறாங்க. உப்பு எடுக்கிற வரலையும் நம்ம சுத்தத்தை பார்க்க முடியாது. ஆனால் எடுத்த பிறகு பல விதமாக இவங்க சுத்தத்தோடு தயார் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்க, சிமெண்ட் இன்னைக்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் ஒரு முக்கிய மூலப்பொருளாக இருக்கிறது சிமெண்ட் தான். சிமெண்ட் இல்லைனா எந்த ஒரு பில்டிங்கும் கட்டவே முடியாது. சிமெண்ட் இன்னைக்கு நேரத்தில் அந்த காலத்துலேருந்து சுண்ணாம்பில் கட்டினாங்க வீடு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு சிமெண்ட் தயாரித்து அதுலேயும் பல புரட்சிகளை செஞ்சிட்ருக்காங்க. இந்த சிமெண்ட் எப்படி தயார் பண்ணாங்க பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் பிரமிச்சு போவீங்க. இதுக்கு முக்கியமான மூலப்பொருள் ஒரு 2-3 மூலப்பொருள் இருக்குது. இந்த மூலப்பொருளை வச்சு தான் இவங்க பெரிய பெரிய தொழிற்சாலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் டால்மியாலேருந்து அல்ட்ரா சிமெண்ட் வரலையும் பயங்கரமாக சிமெண்ட் விற்பனை நடந்துருக்கு. இங்கே அதிகமாக நம்ம இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தி பண்ணுறாங்க. இதை ஏற்றுமதியும் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க.
இதுக்கு முக்கியமாக லைம் ஸ்டோன் தான். இந்த ஸ்டோன் வந்து நீங்கள் சாதாரண நினைக்கக்கூடாது. ஏன்னா பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு பெரிய பெரிய நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்படும் போது இது கடல் நீரோட கலந்து பூமிக்கடியில் போய் தங்கின பிறகு மில்லியன் கணக்கான வருஷத்தில் இது வந்து அது மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த கல் உற்பத்தியாகும். அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டில் அரியலூர் போன்ற இடங்களில் இந்த மாதிரி கல்கள் வந்து டைனோசர் காலத்து பூகம்பத்தில் இந்த மாதிரி கடல் தண்ணி அடியில் போய் தங்கின பிறகு அந்த கல் அப்படியே வந்து இந்த ஸ்டோனாக மாறிடும். இதுதான் இவங்க வெட்டி வந்து எடுப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரியலூரில் இருக்குது, அதே போல் திருச்சியில் டால்மியாவில் வந்து இருக்குது. இப்படி பல இடத்துல வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல மெயின்ஸில் எப்படி இந்த கல்லை வந்து வெடி வச்சு தான் தகர்ப்பாங்க. வெடி இந்த மாதிரி எந்த இடத்துல கல் இருக்குன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி சுரங்கத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. இப்படி வெடி வச்சு தகர்ப்பாங்க. தகர்த்துட்டு அது பெரிய லெவலில் இவங்க வந்து ஃபேக்ட்ரி கொண்டு போவாங்க. இப்படி தான் ஃபேக்ட்ரி கொண்டு போயிட்டு இதை அதுக்கடுத்தது வந்து இவங்க வந்து சிமெண்ட் தயாரிக்க உற்பத்தி பண்ணுவாங்க. இப்படி பெரிய பெரிய கற்களாக வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதை எப்படி வந்து மாவாக்குறாங்க பாருங்கள். அதுக்கு பிறகு பாருங்கள் எவ்வளோ பெரிய கற்கள்லாம் இப்படி வந்து கொண்டு வந்துட்டு இது வந்து இப்படி தொழிற்சாலைகளில் எப்படி வந்து போகுது பாருங்கள். இப்படி லைனில் போவோம். லைனில் போயிட்டு இதை வந்து மேலும் வந்து பொடிபொடியாக்கி மாவாக்குவாங்க. இப்படி இந்த கற்களை வந்து சுத்தமாக அரைச்சி பொடி ஆக்கிடுவாங்க. எவ்வளோ பெரிய கற்களாக இருந்தாலும் அரைவை மிஷின் எப்படி இருக்கு பாருங்கள், தூள் தூளாக நொறுக்கி எறிஞ்சிரும். இப்படி பல மாதிரியான பிரம்மாண்டமான மிஷின்லாம் வந்து இந்த தொழிற்சாலைகள் வந்து இருக்குது பாருங்கள். எப்படி வந்து அரைச்சி எவ்வளோ நைஸாக வந்து வருது பாருங்கள். இப்படி தான் இந்த ஸ்டோன்லேருந்து தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு மெயினான உள்ள மூலப்பொருளை மட்டும் அனுப்புவாங்க. அங்கே போயிட்டு அதுக்குண்டான கலவைகளை சில மூலப்பொருள்லாம் கலக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது நிலக்கரி, சாம்பல் போன்ற மூலப்பொருள்லாம் வந்து இதுக்கு வந்து கலந்து மேலும் வந்து வலுவூட்டுவாங்க. இப்படி பல விதமான மூலப்பொருள் வந்து ஒவ்வொன்றா வந்து கொட்டி இதில் வந்து கலந்து இதை வந்து பலப்படுத்துவாங்க. இதுக்கு பிறகு தான் இது வந்து சிமெண்ட் வந்து நமக்கு உற்பத்தியாகி கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரும். பாருங்கள் எப்படி வந்து தொழிற்சாலைகளில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இயங்கிட்டு இருக்குன்னு. இப்படி தான் எப்படி வந்து பொடிபொடியாக்கி எப்படி சிமெண்ட் வந்து தயாராகுது பாருங்கள். உண்மையிலே நம்மளை வேற லெவலில் பிரமிக்க வைக்கும். அதுக்கு பிறகு அதில் வந்து பல மூலப்பொருட்களை வந்து திரும்ப வந்து கலப்பாங்க. பாருங்கள் எப்படி வந்து மிக்ஸ் ஆகி எப்படி பதப்படுத்தி வெளில வருதுன்னு பாருங்கள். வெளில வந்த பிறகு அதாவது சுட்டு நல்லா பதப்படுத்தியிருப்பாங்க. எப்படி இவங்க வந்து பவுடராக மாற்றுறாங்க பாருங்கள். அதுதான் பாருங்கள் நம்ம சிமெண்டில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது மேலே வந்து கறிலாம் வந்து மேலே மிதக்கும். இதெல்லாம் நிலக்கரி போன்ற சாம்பல் போன்றவர் தான் வந்து இதை கலக்கும்போது தான் இது எல்லாம் சேர்ந்து சிமெண்டாக வந்து உருவாகும். இப்படி தான் இவங்க தொழிற்சாலைகளில் சிமெண்ட் தயாராகி வெளில வந்துருக்கு. உண்மையிலேயே பார்க்கும்போது செம்ம ஒரு பிரமிப்பாக இருக்குல்ல. இப்படிலாம் இருக்கான்னு கூட நமக்கு ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு பல விதமான தொழிற்சாலைகள் வந்து நம்ம உலகத்தில், அதுவும் மெயினாக நம்ம இந்தியாவில் வந்து இருக்குதுன்னா நீங்கள் ஆச்சரியப்படணும். இப்படி தான் சிமெண்ட் தயாரித்து நம்ம கையில் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே பார்க்கும்போது செம்ம ஒரு சூப்பராக இருக்குல்ல. ஓகே நண்பர்களே, பார்த்த வீடியோவில் எந்த வீடியோ செம்ம இருந்தானே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன்